சக்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ரீட்டைல் ட்ரேடருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறோங்க. எப்போவுமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் காலையில் 9:15 ஈவினிங் 3:15 வரைக்கும், அதாவது 3:15 வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு ட்ரேடு அப்படின்னா 2 ட்ரேடு தான் எடுத்திருப்பார். ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு மணி நேரம் தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. ஒரு 9:15 வர்றாங்கன்னா 10:15 வெளில போயிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு 10 ட்ரேட் போட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னாக்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் ஏதாவது ஸ்டாக்கில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மொத்தமே ஒரு 4 ஸ்டாக் இல்லைனா 3 ஸ்டாக் 5 ஸ்டாக் 5 ஸ்டாக்குக்கு மேலே போக மாட்டாங்க. அந்த ஸ்டாக்ஸ்க்குள்ளே வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் மட்டுமே ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லியுமே ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனாங்க, அந்த ஸ்டாக் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அந்த ஸ்டாக்கோட ஃபுல் பிஹேவியரும், எந்தெந்த இடத்துலலாம் சடனாக கீழே இறங்கும், எந்த இடத்துல சடனாக மேலே ஏறும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும் அந்த ஸ்டாக் கூடயே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அதை தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2-3 ஸ்டாக் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. மொத்தமே 2 என்ட்ரி தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு டே ஃபுல்லாக மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸு 1 மணி நேரம் தான் உள்ளே வருவாங்க. டக்குன்னு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. என்ன இதில் விஷயம் அப்படின்னாக்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டாக்குக்கும் அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அந்த இடத்துல நான் பை பண்ணுறேனாக்கா நான் செல் பண்ணுற ப்ரைஸ் அந்த இடமா இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டமிடுதல் இருக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கிட்ட. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. க்ரீன் கேண்டில்ஸாக வருதா, போடு பையை போடு, கரெக்டாக மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் பையை போட்டு கீழே உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ட்ரேடிங்லேயே பார்த்துக்கிட்டே மைனஸ்லேயே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. யார்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு போட்டு என்ட்ரி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. இது பேர் தான் இன்ட்ராடே. அப்படி தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர்லேருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கன்வெர்ட் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ண பொறுமை வேணுங்க. அவ்வளோதாங்க. கொக்கு மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். மீன் எப்போ மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். வந்த உடனே டக்குன்னு தூக்கிட்டு ஓடி போயிடணும். அது 1 மணி நேரமும் இருக்கலாம், 2 மணி நேரமும் இருக்கலாம். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆடாமல் அசையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. 2 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுங்க ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு. முன்னாடியே முடிவு பண்ணிங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குடா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குடா, இந்த இடத்துல பை போட்டால் இதுக்கப்புறம் அடிச்சு நோத்திட்டு போகும், அந்த இடத்துல செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதுபடி செய்ய முடியும். அதாவது திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு பை பண்ணேன், போட்டேன், செல் போட்டேன், போயிடுச்சு, அதனால் எக்ஸிட் ஆகிட்டேன், வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.